ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மண்டே டு ஃப்ரைடே நான் ஃபாலோ பண்ணுற ஒரு வெயிட் லாஸ் டயட் பிளான் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா லெமன் வாட்டர், வார்ம் லெமன் வாட்டர் எப்போவுமே உடம்புக்கு நல்லது. ஹனி போடாமல் குடிக்கிறது ரொம்ப நல்லது. லெமனில் பார்த்தீங்கன்னா நிறைய வைட்டமின் சி வந்து அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க கெட்ட அழுக்கு, அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே ஃப்ளஷ் அவுட் பண்ண வெளியிலேருந்து வர நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ண தண்ணி தான், பட் வார்மாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் அவனில் லைட்டாக வார்ம் பண்ணிக்கிறேன். காலையில் எப்போவுமே தண்ணி குடிக்கிறது நல்லது. அதில் வார்ம் லெமன் வாட்டர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நமக்கு ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதை குடிக்கிறது வந்து நம்மளோட வெயிட் லாஸுக்கு சீக்கிரமாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ காலையில் லெமன் வாட்டர் எப்போவுமே குடிங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஸ்மூதி தான். அப்போ தான் எனக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே எனர்ஜியாக இருக்கும். ஸ்மூதிக்கு 3 பழுத்த வாழைப்பழம், ஒரு மீடியம் சைஸ் ஒரு குட்டி அவக்கோடோ தான். அதுக்கப்புறம் வந்து 2 மீடியம் சைஸ் ஆப்பிள். ஆக்சுவலாக ஸ்மூதி வந்து ஜேன், செல்வா எனக்கு 3 பேருக்குமே நான் சேர்த்து தான் போடுறேன். பட் ஆனால் வந்து அவங்க கூட டோஸ்ட் ஏதாவது சாப்பிடுவாங்க. நான் டோஸ்ட்டில் எதுவும் சாப்பிடாம வெறும் ஸ்மூதி மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீட்ஸ், ஃபைபர் ரொம்ப நிறைஞ்சிருக்கு இதில். ஸோ நல்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து வயிறை நமக்கு ரொம்ப நேரமாக ஃபில்லிங்காக வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு டீஸ்பூன் போட்டாலே போதும். கொஞ்சமாக ஸ்வீட்டர்ஸ்க்கு ஹனி, ஆல்ரெடி வாழைப்பழமே நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு பொதுவாக ஸ்மூதிஸில் பால் சேர்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் எப்போவுமே சோயா மில்க் தான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து பால் சோயா மில்க் இல்லைன்னா டெஃபினெட்லி மில்க் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்மூதி செஞ்சுடுறேன். மார்னிங் ஸ்மூதிஸ் குடிக்கிறது எப்போவுமே நல்லது. ஏன்னா அந்த நாள் ஃபுல்லாக அந்த எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மத்தியானம் 12 o'clock நீங்கள் லன்ச் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக அந்த எனர்ஜி இருக்கும். நைட்டு மத்தியானம் ஸ்மூதி குடிக்கிறது எப்போவுமே அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய ஸ்மூதி ரெசிபீஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். எல்லாமே வெயிட் லாஸ் ஸ்மூதிஸ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவு நான் சோயா மில்க் சேர்க்குறேன். ஏன்னா 3 பேருக்கும் சேர்த்து நான் செய்கிறதுனால. சோயா மில்க் கிடைக்கல இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1/2 கப், 1/2 கப்பு வந்து மில்க் சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுத்துக்கும் சேம் கேலரிஸ் தான், மில்க் சோயா மில்க். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இதுதான் என்னோட சிம்பிளான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் பனானா ஆப்பிள் ஸ்மூதி. ரொம்ப எனர்ஜி, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். சியா சீட்ஸ் ரொம்ப வந்து ஃபைபர் நிறைஞ்சி நிறைய நியூட்ரிஷன்ஸ் உள்ளது. கிடச்சா தயவுசெய்து வாங்கி அதை ஸ்மூதிஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ லன்ச் டைம் ஆயிடுச்சு. லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான பேக்டு பீன்ஸ் அண்ட் எக் சாலட் தான் செய்ய போகிறேன். என்னெல்லாம் வெஜ்ஜீஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஐஸ்பர்க் லெட்டஸு, அதுக்கப்புறமா ரெட் கலர் குடமிளகா, ஒரே ஒரு வேக வச்ச முட்டை, கொஞ்சமாக கீரை, உப்பு, மிளகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்டு பீன்ஸ். ஆல்ரெடி இது டொமேட்டோ சாஸில், டொமேட்டோ பியூரியில் ஆல்ரெடி வச்சுருக்காங்க. நான் ஹீட் மட்டும் கொஞ்சோண்டு ஒரு 1/2 tin மட்டும் ஹீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுதான் போடணும்னு கிடையாது. பேக் பீன்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து கொண்டக்கடலை, வேக வச்ச கொண்டக்கடலை, வேர்க்கடலை, பச்சை பயிறு, எந்த தானிய வகைகள், கொள்ளு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி டொமேட்டோ சாஸில் இருந்ததுனால நான் டொமேட்டோஸ் இன்றைக்கி சாலட்டில் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ சாலட் செய்ய ஆரம்பிச்சிருவோம். மத்தியானம் சாலட் செய்யும் போது அதில் ஒன்று முட்டையோ இல்லை சிக்கனோ இல்லை எது மீட்டோ ஏதோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி இருக்கும். ஏன்னா சாலட் வந்து லோ இன் கேலரிஸ், ரொம்ப கேலரி கம்மியானது. உங்களுக்கு வந்து பசி அதிகமாக எடுக்காமல் இருக்கிறதுக்கு முட்டை இல்லைனா வந்து ஒரு சிக்கன் இந்த மாதிரி சாலடோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, வேக வச்சு சிக்கன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் ஹங்க்ரியாக பசி எடுக்காது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக எனக்கு இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ஈஸியான சாலட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான சூப்பரான லஞ்ச், ரொம்ப ஃபில்லிங்காக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேரட்ஸ், வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். டோட்டலி நம்ம சாய்ஸ் தான். ஸோ லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களை ஸ்நாக் டைம் எப்போ பார்க்குறேன். ஈவினிங் ஸ்நாக்குக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கப் வார்ம் க்ரீன் டீயும்
கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் ஒரு 10 பாதாமும் தான். ரொம்ப ஹெல்தியான ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக் ரெசிபி. அன்வான்ட் சிப்ஸு பிஸ்கெட் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இதை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆல்மண்ட் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஸ்கின் ஹேர் எல்லாத்துக்குமே நல்லது. காஞ்ச திராட்சையும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, உடம்பை நல்லா சுத்தமாக்கும். நீங்கள் இதோட வந்து வேறு எந்த நட்ஸ் வேணாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு டின்னருக்கு சப்பாத்திக்கு கேரட் ரைத்தா செய்ய போகிறேன். கேரட் சீவி வச்சுருக்கேன், வெங்காயத்தை பொடியை கட் பண்ணியிருக்கேன். இப்போ தயிர் அதோடு சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் உப்பும். நான் பொதுவாக பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் உப்பு எல்லாத்துலேயுமே சேர்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் ரெண்டுமே கிச்சனில். ஸோ மிளகுத்தூள் உப்பு எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல ஃப்ளேவரும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ சப்பாத்திக்கு சிம்பிளான ஒரு ரைத்தா இது. ரைத்தா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதுதான் என்னோடய சிம்பிளான டின்னர். 2 சப்பாத்தி, ரைத்தா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்ஸ். சப்பாத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் பிடிக்கும். அந்த டார்க்னஸ் இல்லைனா எனக்கு ஏதோ வேகாத மாதிரி இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் டார்க்காக தான் எப்போவுமே செய்கிறது. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஃபில்லிங்கான ஒரு டின்னர். எல்லா நாளும் இதே ஃபுட்டை நான் சாப்பிட மாட்டேன், எவ்ரிடே வந்து சேஞ்ச் ஆகும். இன்றைக்குள்ளே தான் நான் ஷேர் பண்ணுறேன். வேறு புது ரெசிபீஸ் உள்ள டயட் பிளானை உங்களுக்கு நெக்ஸ்ட் வெட்னஸ்டே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரைடே வந்து எப்பவும் போல் குக்கிங் வீடியோஸ் தான் போடுவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை ஃப்ரைடே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.